ஹாய், வெல்கம் டு மை நியூ லைஃப் சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து சட்டுப்புட்டு சிக்கன். அது என்னது அது சட்டுப்புட்டு சிக்கன்னு கேட்காதீங்க. அவசரத்துக்கு கடகடன்னு ஒரு இஞ்சி பூண்டை போட்டு கடுகு சோம்பு தாளித்து பண்ணுறது தான். ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் செய்திடலாம். அதுவும் ஸ்கூல் கலப்பும்போது நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சிட்டு பார்த்து பதமாலாம் செய்துட்ருக்க முடியாது. பட் இது வந்து சீக்கிரம் செய்கிறதுன்றது தான் நான் சட்டுப்புட்டுன்னு சொன்னேன். ஈஸியாகவும் செய்துடலாம், அதே சமயத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போடணும். வதக்கும் போதே போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். செய்ததுக்கப்புறம் போடுறதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். காலையில் வைபவுக்கு வந்து சிக்கன் 65 பண்ணேன். அந்த பொரிச்ச எண்ணெயே இதில் சேர்த்துக்கிறேன், நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு கடுகு இதை தவிர்த்து எதுவுமே தேவையில்லை. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மசாலாவே இஞ்சி பூண்டு மட்டும்தான். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரட்டும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் டேஸ்ட்டு விழுந்துருச்சு, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் இஞ்சியும் சேர்ந்து வதங்கும்போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும். சிக்கன் இல்லை மட்டன் கூட இதே மெத்தடில் செய்தால் சூப்பராக இருக்கும். எறா கூட இதே மாதிரி செய்யலாம். எங்கள் பையனுக்கு வந்து இந்த ஈரல், இந்த கல்லீரல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கணும். இது வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ அடுப்பை வந்து பெரிய தீயில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும், தண்ணி விட்டு வரட்டும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ தளதளன்னு விட்டு வருதுன்னு. இது சுண்டணும்னு அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை, ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன். நல்லா தொக்காக வரணும், மசாலா கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். மிளகு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சிக்கனுக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நான் ராக் சால்ட்டு தான் சேர்த்துக்கிறேன், பிங்க் சால்ட்டு. ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, கலரே சூப்பராக இருக்குது. இப்படி பண்ணும்போதே வேகுது. ஆக்சுவலாக வந்து சிக்கன்லாம் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்படியே வந்து பேன்லேயோ இல்லை கடாயிலையோ வேக வைக்கிறத தான் எல்லோரும் சொல்கிறாங்க. பட் நான் மட்டும் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்து தான் பண்ணுவேன். எனக்கு அதை மாதிரி பிடிக்காது. சிக்கன் வந்து ஹார்டாக இருக்க மாதிரியும் தெரியுது, அதே சமயத்தில் நல்லா வேக வச்சு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லதுன்றதால நான் வந்து குக்கரில் ஒரு 5 நிமிஷம் விசில் வச்சுடுவேன். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த டைமில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு, இதுவே போகிறோம். ஸோ இப்போ வந்து மூடி போட்டாச்சு. இது என்ன மூடி கரண கொடூரமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். காலையில் சாப்பாடு வெடித்தேன், அதே குக்கர்லேயே வந்து சிக்கனும் தாளிச்சிட்டேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு மூடியில் என்ன இருக்க போகுது, சும்மா மேலே தான் அந்த கஞ்சி தண்ணி வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போது வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதையே க்ளோஸ் பண்ணிக்கலாம். சும்மா பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. இங்கே வேலை பார்க்குறவங்க பாத்திரம் கழுவுறதே வந்து கொஞ்சம் சரியாக வாஷ் பண்ண மாட்டாங்க. அங்கங்கே சோப்பு இருக்குது. ஒரு பாத்திரத்தையும் காலையில் ஸ்கூல் கிளப்பும்போது தேய்ச்சி கழுவி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் கழுவிட்டு சாப்பாடு வெடித்தேன். சாப்பாடு வந்து குக்கரில் வைக்கும்போது வந்து நிறைய பேர் வந்து குக்கர் சாதம் வைக்கிறோம், அது வந்து ஒரு மாதிரி கட்டியாக ஆகிடுது நேரம் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து ஒரு புது மாதிரி மெத்தடில் தான் வெடிப்பேன். அதை வந்து நான் ஒரு தனியாக வீடியோவாக போடுறேன். அப்போ வந்து சாதம் உதிரியாக இருக்கும். ஸோ அது எப்படி போடுறதுன்னு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது வந்து ஒரு 3 விசில்
இல்லைனா ஒரு 4 இன்னும் கூட சாஃப்டாக வேணும் 4 விசில் கூட வச்சுக்கலாம். நான் 3 விசில் தான் வைப்பேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, எடுத்தாச்சு. ஸோ எப்படி வெந்திருக்கு பாருங்கள், அப்படி பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. கரெக்டாக 3 விசில் தான் வச்சேன். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் அடுப்பு இருக்கட்டும், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம சூப்பராக இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டட்டும். சைடு பை சைடு வந்து அப்பா அரைக்கீரையும் வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. நான் ரொம்ப அரை வேக்காடாக தான் வேக வைப்பேன். அந்த க்ரீனிஷாக தான் நல்லா வேகும், அந்த பச்சை தன்மையும் வந்து மாறாது. இந்த மாதிரி தான் நான் செய்வேன். இன்றைக்கி நான் வந்து இதில் தேங்காய் கூட சேர்க்கலை. எங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப வந்து பொரியலில் கீரையெல்லாம் தேங்காய் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. இன்னும் கூட மூடி போட்டு மூடி வைக்க. கீரையில் தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கீரையும் பாருங்கள் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ போடும்போது வந்து ஒரு சின்ன டிப்ஸு, சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே வெந்திருக்குன்னும் போது இதை அப்படியே வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து அப்படியே நம்ம கலரி விட்டோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் அடி வந்து அப்படியே ஒட்டும். அதை கலரி தேய்ச்சி இப்படி கலருவோம். அப்போ வந்து சிக்கன் வந்து ரொம்பவே உடஞ்சி போயிடும். அப்புறம் வந்து அந்த ஒரு பார்க்க அழகாக இருக்கும். அந்த மாதிரி முழுசாக இருந்தால் தான் அது ஒரு அழகாக இருக்கும். அதனால் அது தனியாக ஒரு கிண்ணத்தில் சிக்கன் வரைக்கும் எடுத்து வச்சுட்டு இந்த மசாலா வந்து நல்லா ட்ரையான பிறகு கடைசியாக சேர்த்து போட்டு கலரி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. தொக்கு வந்து நல்லா கருப்பாக நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் இதோட சேர்த்து கொஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு சிம்மிலே வச்சு அப்படியே ட்ரை ஆகிடும். இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அந்த வாசனையெல்லாம் நல்லா அந்த சிக்கனில் இறங்கி மசாலாலாம் இறங்கி, ஏன்னா நம்ம சிக்கனை வந்து அந்த ஆல்ரெடி இந்த காரம் உப்பெல்லாம் போட்டு இந்த மசாலாவோட வேக வச்சதால நல்லாவே இறங்கியிருக்கும். ஸோ ஏன்னா தொக்கு வந்து சுண்டினதுக்கப்புறம் சிக்கன் போடுறோமே நினைக்க வேண்டாம். நல்லாவே சிக்கனில் மசாலா உள்ளே போயிருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்க. இதை போட்டு நம்ம கலர்ன உடனே கும்முன்னு ஒரு வாசனை வரும். சூப்பராக இருக்கும். வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை அந்த சிக்கனுக்கு. இப்படி பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கலரெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லியோட இந்த கருவேப்பிலையோட வாசனை ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து நான் கரெக்டான அளவுக்கு தான் 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு, பெருசில் ரொம்ப சின்ன குழிக்கரண்டி 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனுக்கு அந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லாவும் இருக்கும். இது வந்து சிக்கன்லேயே விட்டு வரக்கூடிய எண்ணெய். ஸோ வந்து அது நல்லது தான் உடம்புக்கு. ஸோ இதை வந்து கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் உடையவும் இல்லை, கரெக்டான பதத்தில் வறுபட்டிருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் தொக்கில் வந்து கொஞ்சம் சாதம் போட்டு பெரட்டிட்டோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். எண்ணெய் கூட இப்போ இதுலேயே எல்லாத்துலேயும் பரவலாக வந்து போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் தொக்கில் வந்து நம்ம சாதம் போட்டு கலரிக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன சமையலுன்றதையும் பார்த்துடலாம். காலையில் வந்து முள்ளங்கி சாம்பார் வச்சேன். இதுவே வந்து டிஃபனுக்கு இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கும் இதையே வச்சிட்டேன். வைபவுக்கு வந்து சாப்பாடு முள்ளங்கி சாம்பார் பண்ணிவிட்டு அவ்வளோ காலையில் என்னால் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண முடியல. அதனால் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்து இஞ்சி பூண்டு போட்டு காரம் உப்பெல்லாம் போட்டு 65 மாதிரி பண்ணி அவனுக்கு பொரித்து கொடுத்துட்டேன். ஸோ அவனுக்கு சாம்பார் சாதம் கிளறினேன். அதோட பேலன்ஸ் இப்போ இதை நான் வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன்.
தக்காளி வத்தல். ஈவினிங் அவன் வந்தவொடனே கொடுக்கறதுக்கு வந்து ராஜ்மா ஊற வச்சுருக்கேன். ராஜ்மா சுண்டல் தான் பண்ண போகிறேன். கீரை டெய்லி அன்னாடம் வந்து ஒரு காய் ஒரு கீரை. இன்றைக்கி வந்து சாம்பாரில் முள்ளங்கி போட்டதால் அது ஒரு காய். இது வந்து கீரை டெய்லி கீரை. சப்போஸ் இந்த மாதிரி அரைக்கீரை சிறுக்கீரை அந்த மாதிரி செய்யலைனாலும் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சட்னி அரைச்சாலும் அதையும் ஒரு கீரை கணக்காக தான் நான் சேர்த்துருவேன். சாப்பாடு, ரசம், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு. நான் டெய்லி என்ன தான் வந்து கீரை சேர்த்துக்கிட்டாலும் எப்பவுமே பொரியலோ கூட்டோ இல்லை கீரை கடைச்சலோ அப்படி பண்ணுறதுன்னு இல்லை. சில சமயம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சட்னி அரைச்சிட்டேன் அப்படின்னா அதையும் ஒரு கீரை கணக்காக சேர்த்துக்குவேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, காய்கறியெல்லாம் எதுவும் செய்ய முடியலனா ஒரு பாவக்காவை போட்டு ஜூஸ் பண்ணிவிடுவேன். வெள்ளரிக்காய் அந்த கொத்தமல்லி சட்னி கூட என்னால் அரைக்க முடியல, அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கொஞ்சம் பழம் சேர்த்துருவேன். வெள்ளரிக்காய் கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி ஒரு ஜூஸ் பண்ணிவிடுவேன். பாவக்காவை போட்டு ஒரு ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ 2 வகை காய் கீரை சேர்ந்தா மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது காலையிலலாம் என்னால் செய்ய முடியலனா கூட நைட்லேயாவது எல்லா காய்கறியும் போட்டு ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி தினமும் வந்து புரோட்டீன் சேர்த்துக்குவேன். முட்டையாவது இல்லை இந்த மாதிரி பல்சஸ் போட்டு ஒரு சுண்டல் இல்லை சென்னா மசாலா இந்த மாதிரி ராஜ்மா மசாலா எதுலையாவது ஒரு வகையில் புரோட்டீன் கலக்கணும். பன்னீர், மஷ்ரூம், இது மாதிரி ஏதாவது ஒரு மஷ்ரூம் மசாலா பண்ணுவேன். இல்லை பன்னீர் போட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுவேன். ஸோ நிறைய வந்து புரோட்டீன் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு அயன், கால்சியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கியில் கால்சியம் அதிகம் இருக்குது, அதனால் கால்சியம் அதிகம் சேர்த்துக்குவேன். முள்ளங்கி சேர்த்துக்குவேன். ஏதாவது ஒரு வகையில் எது எதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து முடிஞ்சால் நிறைய பதார்த்தமாக செய்து சாப்பிட்றது, இல்லையா சிம்பிளாவது ஏதாவது ஒன்று செய்துக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து புரோட்டீனுக்கு நான் ராஜ்மா எடுத்திருக்கேன். வைபவுக்கு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ சிக்கன் இருக்கிறதால புரோட்டீனும் நமக்கு கிடச்சிடுது. இதோட கறி பெரட்டின சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இது வைபவ் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே அவருக்கு தான் இது ஸ்பெஷலு. நாங்கள் ரொம்ப சாப்பிட்டுக்க மாட்டோம். குழந்தைக்கு ரொம்ப ஆசைன்னு அவனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் வந்து கீரையெல்லாம் வந்து 12:30 12:45 இல்லை 1 மணிக்கு கூட செய்வேன் நான். ஏன்னா அவன் 3-3:30 வரும்போது ஒரு 2-3 மணி நேரத்தில் கீரை சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை. வந்தாலும் நான் சாப்பாடு தான் கொடுப்பேன். டியூஷனுக்கு கிளம்பும்போது ஒரு 5:30 மணிக்காக தான் சுண்டல் கொடுத்து அனுப்புவேன். அதுக்குள்ளே வந்தால் சாப்பாடு, கீரை, இப்போ செய்த சிக்கன் அதெல்லாம் வச்சு சாப்பாடு போட்டுருவேன். ஆல்ரெடி சாம்பார் சாதமும் கட்டி கொடுத்தாச்சு. திருப்பியும் வந்து அவனுக்கு அதையே வைக்காமல் ரசம் ஊற்றி வைக்கலாம். இருந்தாலும் பெரட்டின சாதம்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடாப்பில்லையே. ஸோ சூப்பரான சுவையான சட்டுப்புட்டு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.